எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்பிளி அனி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு நான் வந்து உங்களை மீட் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே போகிறேன். ரேவந்த் வந்து இன்றைக்கி மதியானம் குக் பண்ண போகிறானா. அதுக்காக நோட் பேடில் சாட் ஜிபிடிலாம் போட்டு ஏதோ ஒரு எக் ரைஸ்ன்னு சொல்லி என்னென்னமோ எழுதி வச்சுருக்கான். ஐயோ என்னென்னமோ எழுது. ஓகே ஆமாம், அந்த மாதிரி ஏதோ சமைக்க போகிறேன்னா நான் வந்து லன்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி சண்டே. அதுக்கு வந்து நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை தூக்கிட்டு வந்து இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால் இன்றைக்கி குக்கிங் வந்து ரேவன் தான் பண்ண போகிறேன். அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு ஆர் வீடியோ. பாய். இது வரைக்கும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. எதுவுமே இது வரைக்கும் எனக்கு சமைச்சு கொடுத்ததில்ல. இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீ அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் இறக்கி விட்டுருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுன்றதுனால நான் வந்து வ்ளாகாக ஷேர் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வீடியோ இப்படி தான் இருக்க போகுது. இது வந்து ஏதோ முட்டை சாதம் அப்படின்னு சொல்லிட்டு செஃப் தீனாவோட ரெசிபி தான் பார்த்துருக்காப்புல. ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு, இவன் எந்த லட்சத்தில் சமைக்கிறான் அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக என்னோடய ஹெல்ப் தேவை. ஏன்னா இதில் தேங்காய் பால்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால் அதெல்லாம் அவனால் எடுக்க முடியாது. அந்த மாதிரி குடி ஹெல்ப்லாம் நம்ம பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே அவனை தான் இருக்க போகுது. நம்ம வந்து ஜஸ்ட் கட்டிங் மிக்சிங் அந்த மாதிரி விஷயம் தான். பாஸ்மதி அரிசி மட்டும் இப்போ ஊற வைக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 2 டம்ளர் 2 அழகு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 1/4 கப்புன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் 2 பேருக்கு அது போதும். ஸோ அதை வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுக்கணும். ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன்னா அவனுக்கு வந்து செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, என்ன பண்ணணும் இப்போ சொல்லு. எண்ணெய் ஊற்றணும். இதுதான் எண்ணெய். வச்சுட்டு ஆன் பண்ணி இப்பயே ஊற்றலாமா லேட்டாக ஊற்றுவா? ஊற்று, எண்ணெய் ஊற்று. இது ஓகேவா பாரு ஃப்ளேம்? உங்கள் ரெசிபி. இப்போ அந்த பூண்டு போடு. எப்படி கிளறுனா நாளைக்கு கிளறிடுவியா? அதை பிடிச்சிக்கிட்டு பண்ணணும். தெரியும். வாய் தான். இது பண்ணிட்டே இருந்தோம்னா அதுவே இதெல்லாம் எங்க நியாயமா? 4 பக்கமும் அது வறுப்படணும்னு நம்ம தானே கிளறணும். இப்போ வந்து இது வந்து ஒரு 40% ரோஸ்ட் ஆகும். ஒரு நாள் செஃப் ஆகிட்டு என்னென்ன கதை விடுது பாரு. 40% எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியுமா? அது வரும்போது சொல்கிறேன். பார்க்குறேன். அது 40% ஆகுதா இல்லை 50% ரோஸ்ட் ஆகுதான்னு நான் பார்க்குறேன். எப்போ நீங்கள் வந்து காஞ்ச மிளகா போடுவீங்க? அது 40% ஆகும். 40% எப்போ ஆகும்? அது மாறுது பாருங்க, லைட்டாக கலர் மாறுதா? ஓ, இப்போ 40% ஆயிடுச்சா? 20%. அந்த பூண்டு ஸ்மெல் வருது பாருங்க. ஓ, வருதா இல்லையா? வருது. பரவாயில்லையே, நல்லா சமைக்கிறேன். இனிமே நீயே சமைக்க ஆரம்பிச்சிடறேன். என்ன இந்த பக்கம் ஒன்று கொதிக்குது பாரு. அது வந்து அரிசி. சரி, நான் அரிசி போட்டு வந்துடுறேன். பாஸ்மதி அரிசி தனியாக பாயில் பண்ணணுமா, அதனால் அதை வந்து வேக போட்டுடலாம். 40% ஆயிடுச்சா? பாரு பத்தியா கலர் பாரு. இப்போ வந்து நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணுறோம். 4 பீசஸ். 1 ஸ்பூன். அவங்க 1 ஸ்பூன் போட்டாங்க. நம்ம 1/2 ஸ்பூன் போட்டால் போதுமா? 1 ஸ்பூனாக போட்டாங்க. ஆமாம், 1 ஸ்பூன் இருக்கட்டும். பெப்பர் தானே? சரி போடு. பெப்பர் 1 ஸ்பூன் போடுறோம். ஓகே. சரி, போட்டு அகைன் ஃப்ரை பண்ண வேண்டியது.
இது நல்லா வறுப்படுற அளவுக்கு ஃப்ரை ஆகணுமா? இந்த அப்போ இன்னொரு வரும்ல அந்த ஒரு இப்படி உடையிற மாதிரி வரும், அந்த கன்சிஸ்டன்ட் வரும். என்னாச்சு முடிஞ்சா? முடிஞ்சு. இப்போ வந்து இதை நம்ம ட்ரை பண்ணிட்டு ஒரு நாளைக்கலாம் ஒரு 15 மினிட்ஸ் ஆறணும். அப்படியே என்னது நல்லா அப்படியே 15 மினிட்ஸ் கழிச்சு அரைக்கணுமா? வீடியோ பார்த்து அப்படியே ஒப்பிக்கிறியடா. 15 மினிட்ஸ் காய வைக்கணும்ல. பாப்போம் இந்த பக்கம் வராது, கீழே வச்சிருவா. இது வந்து கோர்ஸாக அரைக்கணுமா? ஆமாம், 80 to 85% ஃபைனாக இருக்கும். சரி, கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்ல அந்த பொடியெல்லாம் தூவாங்களே அந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ அடுத்து என்ன சொல்ல? இதில் என்ன பண்ண போகிற? இது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன். கூடவா? எண்ணெய் காஞ்சிச்சு. நான் காய போகிறேன். வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம பச்சை மிளகாவும் தக்காளியும் போட ஆரம்பிச்சோம். இப்போ பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் அடுத்து ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். இது ரெண்டும் போட்டு நல்லா வதங்கணுமா? ஆமாம், கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மசாலா போடணும் தானே? அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், மிளகாத்தூள் போடும். சரி, இது வதங்கட்டும். போகிறேன். ஜீரகத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். சரி, கம்மியாக போடு, இது வந்து ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து பிஞ்சு தான் போட சொன்னீங்க. என்ன பிஞ்சுன்றது இவ்வளோண்டு தானா? இல்லை இவ்வளோ மாட்டேங்குது. தட்டு ஒரு மஞ்சள் தூள் போட தெரியுதா? காட்டு. போதும் போதும். இது பிஞ்சு இல்லை. என்ன பிஞ்சு? இப்படி தட்டணும். நான் போடுறது தான் பிஞ்சு. அப்புறம் கொஞ்சமாக சில்லி, வெறும் மிளகாத்தூளா? மிளகாத்தூள் கொஞ்சோண்டு. இப்போ திருப்பி வதக்கிக்க வேண்டியதான். பெப்பர் போடணுமா? பெப்பர்லாம் போடணுன்னா போடலாம், ஆனால் வேணும். என்ன பச்சை மிளகாய் ரெண்டாக உடஞ்சிச்சு. அப்போ அந்த கன்சிஸ்டன்ட் வந்துச்சு. என்ன கன்சிஸ்டன்ட் வந்துச்சு? ஒரே கன்சிஸ்டன்ட். அட பாவி, ஒரு முட்டை சாதம் செய்யறதுக்குள்ளே என்னமோ 10 கல்யாணத்துக்கு சோறு சமைச்ச மாதிரி கதை பேசலாம் பாரு. ஓகே ஓகே, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றணுமா? முட்டையை ஆட் பண்ண போகிறோம். எத்தனை முட்டை ஊற்ற போகிற? கையில் கிடைக்கிறதெல்லாம் ஊற்ற போகிறோம். ஏற்கனவே வரும்போது வாங்கிட்டு வரும்போதே ஒரு முட்டையை உடைச்சாச்சு. சூப்பரா உடைச்சிங்க ரேவன், செம்மையா உடைச்சிருக்கீங்களே. அது ஆல்ரெடி உடைஞ்ச முட்டை, அதனால. எத்தனை போடலாண்டி? ஒரு 3 போடு. முட்டை உடையும் போது கஷ்டமாக இருக்கா? சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லையே, கஷ்டமாலாம் இல்லையே, அழகாக இருக்கே. இதே டைலாக் தான் அவர் சொன்னார். அப்படியா? ஐயோ, அந்த வீடியோவை அப்படியே காப்பி அடிச்சு. நான் வேற இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன் ChatGPTலாம் பார்த்து பண்ணான்ட்டு, அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அது உண்மைதான். அப்படியா? ChatGPTலாம் பார்த்தியா? கொஞ்சம் பார்த்தேன். அப்போ நான் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கேன். எத்தனைடா போடுற? போதும் போதும். 3 போட்டா 4 போட்டுருவோம். வேணாம், ஸ்மெல்லு ஜாஸ்தி அடிக்க போதும். 3 + 1 4 கரெக்டாக இருக்கும். ஐயோ, இத்தனை முட்டையை போட்டு வேஸ்ட் பண்ணி பாரு, உனக்கு இருக்கு. ஏன் வேஸ்ட் பண்ணுறேன்? எப்படி இருந்தாலும் நானே சாப்பிடுவேன். நீயே தின்னு. ஐயோ, இந்த தொக்கை விட முட்டை தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், அதுதான் நான் கேட்டேன். ஏன் அதுக்குள்ளே இது ஆயிடுச்சு? பின்ன முட்டை என்ன 1 மணி நேரம் ஆக போகுது? அப்போ சோறு போடணும்டி. சிம்மில் வச்சுட்டு கிளறு. என்னமோ ஒரு டைலாக் சொன்னேன், என்ன சொன்னேன்? ஆல்ரெடி பேன் சூடாக இருந்தனால டக்குன்னு பொரியல் ஆயிடுச்சு பாரு. அடி என்ன? அப்படிதானே ஆகணும்.
அந்த ஒரு குழையிற ஸ்டேஜ்லேயே போடணும்டி சோறை. சாப்பாடோட இது சேர்ந்து வரணும். எடு சாப்பாடு. சூப்பர் மசாலா. ஏய் அப்படியே கரண்டியோட போடாத. சரி போடு 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 போடு. அது போய் வேற கரண்டி கொடுக்க வேண்டியதானே என்கிட்ட. போடு போடு. சூப்பரா இருக்குமா. இங்க பாருமா நீ. ஓகேவா பாரு சாதம். இது போதுமா நம்ம 2 பேருக்கு? இல்ல ஓகேவா இல்ல இன்னும் கொஞ்சம் போடணும். அந்த அளவுலாம் மட்டும் எனக்கு தெரியாது கைஸ். இல்லைன்னா மட்டும் உனக்கு எல்லாம் தெரியும். இது ஓகேவா பாருங்க கைஸ். ஓகேவா பாரு. போதும் போதும். ஓகே இப்போ அரிசி கொட்டியாச்சா? அரிசி இல்லை, ரைஸ். சோறு சோறு பாஸ்மதி வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடி. இதை தூணுமா? இதை வந்து லைட்டாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி காரத்தை பார்த்துட்டு வேணால் போட்டுக்கலாம். இப்போதைக்கு கம்மியாகவே போடுறோம். இப்போ மேலே கொத்தமல்லி போட்டியா? கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பால். என்ன பால்? கெட்டி பாலா? இது கெட்டி பால். அப்படியே லைட்டாக அப்படியே மேலே. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. என்னது இப்போ ஆல்ரெடி நம்ம போட்டோம்? உப்பு ஆல்ரெடி போட்டோங்களா? ஆனாலே போடணும். அது டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். என்ன பண்ணுற? கிளற சொன்னால் கிண்டின்னு இருக்க. நான் கிளறவா? இப்போ ரெடி ஆயிடுச்சா? இப்போ கிளறியாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நடுவில் வந்து உப்பு போடல, வெங்காயம் தக்காளி போடும் போது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டேன் கிளறும் போது. நல்லா இருக்கா? நான் சொல்லணும். நல்லா இருக்கு. சார் அந்த கரண்டியோட ஒரு போஸ் கொடு தம்ப்நெயிலுக்கு. எப்படி கொடுக்க? எப்படி இப்படியா 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 போஸை கொடுறா. மேடம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணுறேன். அப்பா சூடாக இருக்கு. ஆஃப் பண்ணிடலாம் கைஸ். அதை சொல்ல மறந்துட்டேன். காய்ஸா ஃபேமிலிஸே அதாவது நம்ம பூண்டு சாதம்லாம் பண்ணுவோம்ல, ஆமாம் அது மாதிரி இருக்கு. அதில் கூட முட்டையை உடச்சி ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். சூடாக தான் சாப்பிட்ணும். வாங்க சாப்பிட்லாம். நைஸ். குட் ட்ரை. ஓகே சாப்பிடலாமா? ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.